2 நாளைக்கு முன்னாடி இந்திக்காரவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ண ரேப் பண்ணிட்டாங்க. குப்பையில தூக்கி போட்டாங்க. ஒரு படம் பார்த்த மாதிரி, ஒரு பயங்கரமான கிரைம் படம் பார்த்த மாரி ஒரு விஷயம் நடந்து, அது முடியறதுக்குள்ள நேற்று சாயங்காலம் ஒரு நியூஸ் வருது. நந்தனம் காலேஜ்ல வந்துட்டு ஒரு 22, 23 வயது இருக்க பெண்ண வந்து 3 பேர் வந்து கற்பழிச்சிருக்காங்க. அந்த பிள்ளை கதற கதற ஓடி வந்து வாட்ச்மேன் கிட்ட என்னை இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவு ஆயிருக்கு சார். எந்த பக்கம் பேசுறதுன்னே தெரியல. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வாட்ச்மேனுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா சார். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி மேன். அவனுக்கு இருந்த ஒரு சாதாரண அறிவு பெரிய வேலையை பார்த்துட்டு டக்குனு 100 கூப்பிடணும்னு தெரிஞ்சிருக்குல்ல. இந்த பொண்ணு வந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்ணுமா அது. 22 வயசு. சொந்த ஊர் மக்களை அகதிகளாக மாற்றிய அரியலூர். அரியலூர் போங்க, டால்மியாவிலேருந்து செட்டிநாடுலேருந்து கொடிகட்டி பறக்குது சிமெண்ட் கம்பெனி. தோண்ட தோண்ட வைரம் தான் வரும் அங்கே. சிமெண்ட்டுங்கிற பேரில் வருதுமா மேக்னைட் வைரம். ஆனால் அந்த ஊர்வாசிகளுக்கு அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய டீ கடையில் டீ மாஸ்டர்ஸாக இருக்காங்க அரியலூர்லேருந்து வந்து. நிறைய பேர் பாரில் வேலை பார்க்குறாங்க அரியலூர்லேருந்து வந்து. காரணம் அங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கலாமே. அதுபோல தான் இந்த பொண்ணு வந்து இந்த நந்தனம் கல்லூரியில் உள்ள கேன்டீனில் வந்து இந்த பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் கேன்டீனில். கொஞ்சம் அவங்களுக்கு திறமை இருக்குன்னா டீ போடுறது வடை போடுற ரேஞ்சில் அவங்கள வச்சுப்பாங்க. எந்த டேலண்ட் இல்லைன்னா நம்ம பாத்திரம் தான் கழுவணும், கூட்டுறது பிறகு இதுதான் வேலை. இதில் இந்த கேன்டீனுடைய ஓனர் முத்து செல்வம் அவன் தான் இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ரேப் பண்ணுறான். இந்த பொண்ணை அவருக்கு எத்தனை வயசு சார்? அந்த அந்த எனக்கு வயசு 56 வயசு வச்சுக்கோங்க.